delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஒரு வீடியோல வந்து லெஃப்ட் பாண்டி அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் நேரடியாக ஒரு சவால்னு கூட இல்லை, அவர் கொஞ்சம் இதுவாக பேசிட்டாரு. வணக்கம் மாப்பிள்ள தேனியில இருந்து எங்க ஊருக்கு வந்துருவாரு, வந்து உயிரோட போயிருவியா அப்படின்ற மாதிரிலாம் பேசி லெஃப்ட் பாண்டிங்கிறவர் யாருன்னா தாவேக்காவினுடைய தேனி மாவட்ட செயலாளர், ஒரு தீவிரமான விஜய் ரசிகர், விஜயுடைய மொரட்டு பக்தன். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் விஜயா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு வீடியோ போட்டு எங்க ஊருக்கு வந்துட்டு போயிருவியா, நீ சரியான ஆம்பளை வாடா வாடா அப்படின்ட்டாப்புல. நாம் தமிழர் கட்சியில் கேட்டோன்னே அவங்க டென்ஷன் ஆகி போச்சு. அவங்க அந்த இடத்துல மீட்டிங் போட்டு நான் ஊருக்கு வரக்கூடிய சொன்னீங்களா, நான் வந்துட்டு என்ன செய்வேன். அவங்க எப்படி எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க, ரெண்டு டூ வீலர் அந்த பக்கம் டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு போயிருக்காங்க. திரும்பி பார்த்து தம்பி ஹெல்மெட் போடாம டிவிக்கு வைக்கிறதா ரெண்டாயிரம் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன், ஹெல்மெட் போட்டு போ தம்பி அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேடையிலே நடந்திருக்குது. பல மாவட்ட நிர்வாகிகள் இருந்தாலும் ஏன் சார் பர்டிகுலரா திரு லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கும் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல்? லெஃப்ட் பாண்டி தானே வீடியோ போடுறாரு, வந்துட்டாப்புல ஆளை காணாமே. அவர் போன பிறகு வந்து கிளம்பிருக்காங்க. ஏய் யாரா எங்க ஊர்ல எங்க ஊருக்கு கொண்டு போயிட்டியா நீ அப்படின்னு. அந்த ஆள் கிளம்பி திருநெல்வேலிக்கு போயிட்டாப்லையா சாட்டை மீட்டிங்கை முடிச்சு திருநெல்வேலிக்கு போயிட்டாப்லையா. நேற்று கூட பார்த்தேன், ஒரு கல்யாண வீட்டில் கோட் சூட்லாம் போட்டு போறாப்புல. இனியா நீ கல்யாண வீட்டில் நீ மாப்பிள மாதிரி இருக்க, கல்யாண வீட்டோட விருந்தாயத்தெல்லாம் கூப்பிட்டாங்க, நீ கோட் சூட்லாம் போட்டு போய் உட்காந்துருக்கேன்னு பார்த்தேன். ஆனா இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அரசியலுக்கு வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இல்ல சார். ஆனா இந்த கட்சி கூட்டத்தில் வந்து சலசலப்பு நடக்கிறதுன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நாம் தமிழர் கட்சி கூட சில நேரம் திமுக அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம அக்யூசேஷன் வச்சு யார் செய்தாலுமே அது தவறான முன்னுதாரணம். இப்போ இப்படித்தான் இந்த கலாச்சாரம் இப்பதான் உருவாயிருக்குன்ற. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் தாவேக்காவை சேர்ந்த திரு லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. என்ன பின்னணி அப்படின்றது வீடியோவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஒரு வீடியோவில் வந்து திரு லெஃப்ட் பாண்டி அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் நேரடியாக ஒரு சவால்னு கூட இல்லை, அவர் கொஞ்சம் இதுவாக பேசிட்டாரு. பதிலுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தேனியிலேயே போய் அவர் ஊர்லேயே போய் இவருக்கு ஒரு சவால், இப்படி போயிட்டே இருக்கே, இது எங்கே தொடங்குச்சு, என்ன நடக்குது சார்? வணக்கம் மாப்பிள்ள தேனியிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்துருவார், வந்து உயிரோட போயிருவியா அப்படின்ற மாதிரிலாம் பேசி லெஃப்ட் பாண்டிங்கிறவர் யாருன்னா தாவேக்காவினுடைய தேனி மாவட்ட செயலாளர், ஒரு தீவிரமான விஜய் ரசிகர், விஜயுடைய மொரட்டு பக்தன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் விஜயா தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் ஒரு வீடியோ போட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு போயிருவியா, நீ சரியான ஆம்பளை வாடா வாடா அப்படின்ட்டாப்புல. உடனே என்ன பண்ணாங்க, அங்கே தேனியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு கூட்டத்தை போயிட்டு இந்த வந்துட்டேன்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ செவ்வாய்க்கிழமை நான் உன்னை கை வைக்கிறது இல்லை, அன்னத்தில் கை வைப்பேன் தவிர ஓ மேலே கை வைக்க மாட்டேன்ட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. முதல்ல வந்து ஒரு டிஸ்கிரிப்டர் போட்டுருவோம். இது வந்து நம்ம சாட்டைக்கு ஆதரவாகவோ லெஃப்ட் பாண்டிக்கு எதிராகவோன வீடியோலாம் கிடையாது. சாட்டை பேசக்கூடிய அரசியல் நமக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்தை வைக்கிற பொழுது அதுக்கு எதிர்கருத்து வைக்கிறது ஒரு நியாயம். இப்போ அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி மீட்டிங் போடுவாங்க. ஏதாவது முக்கியமான ஒரு இடம் இருக்கும். இப்போ மதுரை தேனின்னா அந்த பங்களாமேடு பகுதியில் தான் காலங்காலமாக மீட்டிங் போடுவாங்க. ஓகே, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இடம் இருக்கும். அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் வந்து ஒரு கட்சி சார்பில் அதிமுகவோ திமுகவோ மீட்டிங்கை போட்டு எதிர்கட்சியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு கூட்டத்தை போட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாரமாக 4 நாளாக கழித்து அதே இடத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு இவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க, கண்டனமாக பேசுவாங்க. இது ஜனநாயக ரீதியான ஒரு போட்டி நடக்கும். காலங்காலமாக அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா அவர்கள் காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே 2 திராவிட கட்சிகள் அதை செய்வாங்க. அதே இடத்துல மீட்டிங் போட்டு இப்போ வந்து பேசு, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு பேசுகிறோம். அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு வழிமுறை, ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்ப்பு. என்னை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இப்போ என் ஊருக்குள்ளேயே நீ வர முடியாது, தேனின்னா லெஃப்ட் பாண்டி எழுதியா கொடுத்துருக்கா, லெஃப்ட் பாண்டி ஊராது, அவர் என் ஊருக்குள்ளேயே நீ வர முடியாதுன்னொன்னே நாம் தமிழர் கட்சியில் கேட்டோன்னே அவங்க டென்ஷன் ஆகி போச்சு. அவங்க அந்த இடத்துல மீட்டிங்கை போட்டு நான் ஊருக்கு வரக்கூடிய சொன்னீங்களா, நான் வந்துட்டு என்ன செய்வேன் அப்படின்னு அந்த பங்களாமேடு பகுதியில் ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. வேறு கட்சி சம்மந்தமாக பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்படி எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க, ரெண்டு டூ வீலர் அந்த பக்கம் டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு போயிருக்காங்க. திரும்பி பார்த்து தம்பி ஹெல்மெட் போடாமல் டிவிக்கு வைக்கிறதா ரெண்டாயிரம் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன், ஹெல்மெட் போட்டு போ தம்பி அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேடையிலே நடந்திருக்குது. ஆமாம், அந்த ஒரு சலசலப்பு போயிட்டு இருந்துச்சு. என்ன சாட்டை திருவள்ளுவர் மேடையில் பேசுகிறப்ப 2 பேரும் இந்த பக்கம் பைக்கில் போய் டிவிக்கே அப்படின்ட்டு போயிருக்காங்க. டிவி வைக்கிறதா அப்போ இருக்கட்டும், முதல்ல ஹெல்மெட்டை போட்டு தம்பின்னு இருக்காங்க. இது மாதிரி வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கு. ஒரு பேசி முடிச்சுட்டாப்ல, பேசி முடிச்சுட்டு இறங்கி போன பிறகு லெஃப்ட் பாண்டி தலைமையில் ஒரு 2 பேர் காரில் வந்திருக்கா சொல்கிறாங்க. வந்து அங்கே இறங்கி அங்கே இருக்கிற ஆள் கூட மோதலாகி போச்சு. அது வந்து கண்ணாடியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அது வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ லெஃப்ட் பாண்டி தலைமறைவு. நேற்று சாயங்காலம் பார்க்குறேன், தேனி மாவட்ட தாவேக்காவில் லெஃப்ட் பாண்டி தலைமறைவு. இது என்ன வழிமுறை இருக்குது? சரி, அந்த ஆள் ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு போனானா, நீ அடுத்த நாள் நீ கூட்டத்தை போடு, அடுத்த வாரத்தையும் போடு, அவன் பேசுறதுக்கெல்லாம் பதில் நீ பேசு.
அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள டீ விற்கலாமா போய் டிவிக்கே அப்படின்னு கத்திருக்காப்பீங்க போய் தம்பி டீ விற்கிறதுல அப்புறம் விற்கலான் இருக்காப்புல வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது போயிருக்கு. இது அரசியல்லையே இது வந்து ஒரு புதுசாக இருக்குது ஐயா. நீங்கள் உங்களுக்கு பேசவும் தெரியல, ஜனநாயக பதில் சொல்லவும் தெரியல. அப்போ இது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா முழுவதும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அவன் ஊருக்கு வந்துட்டா என்னடா செய்வோம் நீங்கள் அப்படின்னு மேடையில் பேசுனோடனே அது வந்து ஒரு பெரிய வைரலாக கண்டென்ட்டாக போகுது. இது ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை காட்டுவதற்கான வழிமுறைகள் கிடையாது. அதை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து இதுதான் ஒன்றும் அவர்கள் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தனத்தை காட்டுகிறது, முதிர்ச்சி இல்லாத ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சம்பவம் நமக்கு தெரியுது. சார், இதுக்கு முன்னாடியே வந்து அவர் மேலே ஒரு வழக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து திரு சீமான் அவருடைய வீட்டில் இருக்கவங்கள இல்லை அவரை வந்து கொஞ்சம் மிரட்டல் துணியில் அவர் பேசுகிறாரு, அது ஒரு வழக்கு ஒன்று. இப்போ இந்த கூச்சல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுறதுக்கும் ஆட்களை அமைச்சிருக்காங்கன்னு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க. இது பல மாவட்ட நிர்வாகிகள் இருந்தாலும் ஏன் சார் பர்டிகுலராக திரு லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கும் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல்? லெஃப்ட் பாண்டி தானே வீடியோ போடுறாரு, தாட்டியமான அதான் எங்கள் ஊருக்கு வந்து வர்றா அப்படின்னாப்புல இது போடுறாப்புல. இவர் தான் வந்துட்டாப்புல ஆளை காணாமே. அவர் போன பிறகு வந்து கிளம்பியிருக்காங்க. ஏய் ஆறா எங்கள் ஊருக்கு கொண்டு போயிட்டியா நீ அப்படின்னு அந்த ஆள் கிளம்பி திருநெல்வேலிக்கு போயிட்டாப்லையா. சாட்டை மீட்டிங்கை முடிச்சு திருநெல்வேலிக்கு போயிட்டாப்லையா. போன பிறகு தான் வந்து அடைச்ச கடையில் கிளம்பியிருக்காங்க. அங்கே இருக்கிற நாம் தமிழர் இருக்காங்க முட்டு முதலாய் அவங்க தூக்கி போட்டு 2-3 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தலைவர் ஆகிட்டாப்ல ஆள். ஓகே, இது வந்து ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. ஜனநாயக ரீதியாக நீங்கள் ஒரு ஊருக்கு வரக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. இல்லை சார், ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு நெருக்கடி சூழலில் தலைமுறை ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஆமாம், அது தலைமுறை ஆகலாம். சண்டை போடாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தலைவர் ஆகக்கூடாதுல்ல. 41 பேர் இறந்த பிறகு பல பேர் தேடாமல் தலைவர் இருந்தாங்க. அது தெரியுமில்ல அந்த கட்சியில். அது ரொம்ப வைரல் ஆச்சு. ராஜ்மோகன் தலைமுறை ஆகிட்டாப்ல. உன்னை தேடவே இல்லை. இல்லை அவங்க அதுக்கப்புறம் நான் தலைமுறைவா இல்லை, நான் பேசலை, ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு பேர் என்ன திடீர்னு தலைவர் ஆகிறாங்க. திடீர்னு ஒரு தலைவர் மாதிரி தான். தலைவர் 38 நாள் கழிச்சு தான் வெளியே வர்றாரு. ஈரோடு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 38 நாள் கழிச்சு தான் வெளியிலே வர்றாரு. நேற்று கூட பார்த்தேன், ஒரு கல்யாண வீட்டில் கோட் சூட்லாம் போட்டு போகிறாப்புல. இனியா நீ கல்யாண வீட்டில் நீ மாப்பிள்ள மாதிரி இருக்க ஒரு கல்யாண வீட்டோட விருந்தாயத்தெல்லாம் கூப்பிட்டாங்க, நீ கோட் சூட்லாம் போட்டு போய் உட்காந்துருக்கேன்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் நம்ம அந்த ஒரு ப்ரொடியூசர் இருக்காரே நம்ம சிவா, அம்மா கிரியேஷன் சிவா, அவருடைய மகனுக்கு திருமணம். அங்கே பார்த்தா வேட் செட்டியோட போகிறாப்புல, பொக்கையோட வேட் செட்டியோட போய் நிற்கிறாப்புல. அப்போ இதெல்லாம் தச்சு வச்சிருக்காப்புல வீட்டில். போடுறது எங்கன்னு தெரியல. இப்போ யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டான்னு தூக்கி போட்டுறாப்புல, வேஸ்டியை கட்டிக்கிறாப்புல, இல்லாட்டி கோட் சூட் போடுற. எது கல்யாணம் கோட் சூட் போட்டு போனீங்க நீ மாப்பிள்ளையா நீ? சரில சார், அங்கேயும் வந்து இவரெல்லாம் வந்திருந்தாரு சார், முதலமைச்சர் வந்தார். ஓகேவா, துணை முதலமைச்சர் போயிருந்தாரு. அவங்க கோட் சூட் போட்டு போனாங்களா? அங்கே வெள்ளை பட்டு வச்சுட்டு அது ரொம்ப ஹை ப்ரொஃபைலாக நடந்தது. அவர் கல்யாண வீட்டுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் தான்? கல்யாண வீட்டில் ஒன்றும் பொண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கணும். தாய் வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், மகன் வழி சொந்தம். ஏதாவது கல்யாணத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு நான் எப்படி போவீங்க? கல்யாண வீட்டில் யார் கோட்டு போடுவா? பொதுவாக மாப்பிள்ளை நீ எதுக்கு போடுற? அந்த கல்யாண வீட்டில் கூட்ட வெட்டி பட்டு வசியரை கட்டி போகிற. எதுக்கு பட்டு வசி கட்டி போட்டு நீ மாப்பிள்ளையா? இல்லை பொண்ணு வீட்டு சொந்தமா? பொண்ணு எடுத்தோர், பொண்ணு கொடுத்தோர், சித்தப்பா வழி அந்த மாதிரி சொந்தமா? என்ன? ஆனால் இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அரசியலுக்கு வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இல்லை, எல்லா கட்சி தலைவரும் கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, பொக்கையை கொடுப்பாங்க, வாழ்த்திட்டு இருப்பாங்க. நீ மாப்பிள்ளை மாதிரி எல்லா கல்யாணம் வீட்டுக்கு ட்ரெஸ் போட்டு போனா நேற்று பார்த்தலாம் சிரிச்சிட்டேன். என்னையா நீ கோட் சூட்லாம் போட்டு போகிற? அப்போ என்னென்னா இவர் வீட்டுக்குள்ளே இருக்காப்புல, தச்சு வச்ச ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது. இப்படி ஏதாவது போனால் தான் போட முடியும். அது மாதிரி போட்டு போகிறாப்புல. அதை வந்து வைரல் ஆகும். கோட் சூட் போட்டு வந்த விஜயின் பட்டனை கவனித்தீர்களா? விஜயின் போட்டிருந்த கலரை கவனித்தீர்களா? விஜய் போட்டிருந்த ஷூவை பார்த்தீங்களா? 2-3 சேனல் இருக்காங்க, போடுவாங்க, ரவுண்ட் பண்ணி போடுவாங்க. அது 2 பேர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்பயுமே வந்துங்க இந்த மாதிரி தாங்க போடுவார், 2 பேர் பேசுவாங்க. அதனால என்ன பண்ணுறாப்புல, ஏதோ கண்டென்ட் கொடுக்குறதுக்காக தான் கோட் போட்டிருக்காப்புன்னு நினைக்கிறேன். விஜய் ஏன் கோட்டு போட்டார் தெரியுமா அப்படின்னு 2 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா கோட்டு போட்டு போயிருக்காப்புல. அதை விட்டுருக்கு. நம்ம எங்கேயோ வந்து இப்போ கோர்ட்டில் வந்து நிற்கிறோம். இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் லெஃப்ட் பாண்டி தகராறுங்கிறது வந்து இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான தகராறு கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டு மிரட்டல் விடுத்ததுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் எங்கள் ஊருக்கு வர முடியாதுன்னே ஒரு தேதி கேட்டிருக்கிறாங்க, போயிருக்கிறாப்புல, பேசியிருக்கிறாரு. அவர் போன பிறகு போய் கிளம்பியிருக்கிறாங்க. திருப்பி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க, தலைமறைவாக இருக்காப்புல. இதுதான் சொல்கிறோம், வந்து அரசியல் வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத தனமாக இருக்குது. ஒன்று அரசியல் கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. இது வந்து நிறையா சொல்லலாம். இப்போ மதுரை முத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகம் சுற்று வாலிபன் படம் வரப்போ மதுரையில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சவால் வர்றாரு. ஓகே, எம்ஜிஆருக்கு சவால் வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தினுடைய பெட்டியை வச்சு அதில் உலக உருண்ட மாதிரி ஒன்று வச்சு ஊர்வலமாக போகிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர் பூரா மதுரை முத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சேலையை வாங்கி பார்சல் அனுப்புகிறாங்க. சேலை, வளையல்லாம் வாங்கி தளபதி புரட்சி தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தியா?
இது ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை காட்டுறது. அதுக்கு அவர் வீட்டு மாதிரி நின்றுட்டு டிவிக்கு கத்திட்டு ஓடி வரக்கூடாது, கூட்டத்துக்குள்ள போய் டிவிக்கு கூடாது, கூட்டத்துக்குள்ள போய் கத்திட்டு ஓடிடக்கூடாது. அப்போ நீங்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை காட்டுவதற்கு நீங்கள் அந்த இடத்துல மீட்டிங்கை போடுங்க. உங்கள்கிட்ட தான் சிறப்புமிக்க பேச்சாளர் லயலாமணி இருக்காப்புல, அழகாக பேசுவாப்புல நம்ம லயலாமணி, இந்த நண்பர் தான் அவர். அப்புறம் நம்ம ராஜ்மோகன் இருக்கிறார், ரொம்ப புள்ளிவரத்தோடு பேசுவாப்புல. ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீரங்கியை கூட்டு வந்திருக்கீங்களே நாஞ்சில் சம்பத், அவர் விட்டு பேச விடுங்க. அதே இடத்துல நாளைக்கு மீட்டிங்கை போட்டு அவர் பேசுகிறாரா சார்? சமீபத்தில் பேசுகிறாரு. அந்த மாதிரி சாட்டை துறை ஒரு அந்த இடத்துல மீடியா போட்டு பேசிட்டு போயிட்டாப்லையா. அடுத்தவர் நாங்கள் போடுறோம்யா கவுண்டர், எங்கள்கிட்ட ஆள் இல்லையா, எங்கள்கிட்ட சீப் இருக்குல்ல, நாங்களும் ஜீவம்ல சார். ஆனால் இந்த கட்சி கூட்டத்தில் வந்து சலசலப்பு நடக்கிறதுன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நாம் தமிழர் கட்சி கூட சில நேரம் திமுக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அக்யூசேஷன் வச்சு யார் செய்தாலுமே அது தவறான முன்னுதாரணம். இப்போ இப்படிதான் இந்த கலாச்சாரம் இப்போ தான் உருவாயிருக்குன்ற சமீப காலமாக இது ஆபத்தான கலாச்சாரம். இது பொதுமக்களுக்கு பாதிப்புல ஏற்படும். அந்த பக்கத்தில் கடை வச்சிருப்பான், ரோட்டில் போய்கிட்டு இருப்பான், ஏதோ அவசர வேலை ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான், ஏதாவது ஒரு காலேஜுக்கு போயிருப்பான், ஸ்கூலுக்கு போயிருப்பான். சாமானியன் ஒருத்தர் ரோட்டில் போகிறதுக்கு இந்த மாதிரியான கலவரத்தில் பாதிக்கப்பட்ட என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் எக்ஸாமே எழுத போகிறான், லேட் ஆகி போகுது, டிராஃபிக் ஜாம் ஆகி போகுது, என்ன பண்ணுவீங்க? இது தவறான கலாச்சாரம்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா இல்லையா? பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? பொதுவாகவே நமக்கு திருமண கூட்டங்களில் நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அது அந்த காலத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து கம்யூனிகேஷன் இல்லாத காலங்களில் ஊருக்கு கட்சி தலைவர்கள் போய் நைட்டில் கூட்டம் போட்டு தன்னுடைய கருத்துக்களை, கொள்கைகளை பாடல் மூலியமாகவும் பேச்சு மூலியமாகவும் சொல்லி வளர்த்த காலம் உண்டு. தெருமுனை கூட்டங்கள். இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, மெயின் ஸ்ட்ரீமே வந்துருச்சு, எத்தனையோ தளங்கள் வந்துருச்சு. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல பொதுவான ஒரு கூட்ட நெருசடியான பகுதிகளில் போய் ரோட்டை மறைச்சு மேடையை போட்டு அது காலையிலேயே அந்த ரோட்டை மறைச்சு மீட்டிங் போட்டு அதுக்கு ஆளுகள் திரட்டி வந்து கேட்குறதெல்லாம் வந்து பல கட்சிகள் வந்து பேசுறதுக்கு ஆளை கூட்டு போய் உட்கார வச்சு தான் பேசுகிறாங்க. 200 300 500 கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நான் பேசுறதை கேளுன்றாங்க. அவங்களும் காதில் இருக்கிறாங்க, கையை தோன்றாங்க, தலையை சொரிஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கல. சில கட்சியில் உண்மையிலே தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த கான்செப்டே வந்து ஒரு தவறான வழி தான். அதுக்கு பிரச்சார வழிமுறைகளில் அரங்க கூட்டம் நடத்தலாம், வீடு வீட்டுக்கு போய் பார்த்து மக்களை சந்திக்கலாம். இந்த ரோட்டு டிராஃபிக்கான ஏரியாவில் ரோட்டை மறைச்சி கூட்டம் போடுறதுங்கிற கலாச்சாரங்கள்லாம் வந்து அன்றைக்கி கம்யூனிகேஷன் இல்லாத காலங்கள். பிரிண்டிங் மீடியா இருந்துச்சு, ரேடியோ இருந்துச்சு. இது ரெண்டில் தான் நீங்கள் செய்திகளை, உங்களுடைய கொள்கைகளை, தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்கள் ஊருக்கு போய் மீட்டிங் போட்டுருந்தாங்க. இன்றைக்கி அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்துருச்சு, நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு செய்திகளையும் உங்கள் கருத்துக்களை போய் சொல்கிறதுக்கு. இப்போ அதுவே தப்பு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தகராறு நடக்கிறப்ப சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா? அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது ஒரு தப்பான ஒரு வழிமுறையை கையாண்டுறாங்க. இது ஆபத்தான விஷயம். இது சம்மந்தமே இல்லாத ரோட்டில் போகிற ஒரு பாமரனுக்காக ஒரு இடைஞ்சல் தானே அது. சார், இப்போ இந்த தாவேகா வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வந்து டிபேட்டில் இல்லைனா வந்து ஆன்லைனில் அவங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை நம்ம பார்க்குறோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபமாக ஒரு 6 மாதமோ இல்லை 10 மாதத்தோ இந்த காலகட்டத்தில் எங்கே வந்து நாம் தமிழர் பேசணும்னு தாவேகாவினர் போகிறாங்க, கூச்சலிட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு உள்ள கொதிப்பு இருக்குது, நம்மளை இவ்வளோ விமர்சிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கொதிப்பு இருக்குது. இது வந்து களத்தில் சண்டை ஏற்படுத்திடாதா சார்? ஏற்கனவே விமர்சனங்கள் வந்து வரத்தாங்க செய்யும். விமர்சனங்களை எதிர்கொள்ளணும். விமர்சனங்களுக்கு சரியான தர்க்க ரீதியாக பதிலடி கொடுக்கணும். இல்லை வரம்பு மீறி விமர்சிக்கிறாங்களோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறோம், இவனை பற்றி தெரியாதா, இவன் 100 இவன் 200 200 ருபீஸ் கிரெடிட் போட்டு விட்ரு. அப்புறம் போடுறவங்க அப்புறம் போட்டு விட்டாங்கன்னா கூட நமக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும். கீழே போடுறாங்க 200 ருபீஸ் கிரெடிட், இவன் யூபி, இவனை பற்றி தெரியாதா, இவன் பீகார், இவன் எம்பி அப்படின்னு கீழே போடுவாங்க கமெண்ட்டு. நேராக போய் வீட்டில் இருக்க பொம்பளை போய் திட்டுறது, வயசான வீட்டில் இருக்க ஆளுக்கு திட்டுறது. அப்போ கருத்தியல் ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இது தவறு அப்படின்னா இது ஏன் தவறுன்னு நீங்கள் கருத்தியல் ரீதியாக திருப்பி பதில் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்போ நேரடியாக வந்து என்ன செய்யறாங்க, தனிநபர் தாக்குதல், பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறாங்க. இப்போ இது என்னென்ன விவாதமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே டெம்ப்ட் ஆயிடுவாங்கல்ல. அது என்னென்னா மோதலாகி வந்து இன்றைக்கி வெளியில் வரைக்கும் வந்துருச்சு. சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருந்த சண்டை இன்றைக்கி தெருவுக்கு வந்துருச்சு. இந்த சண்டை வந்து சோசியல் மீடியா நடக்குது. ஒருத்தர் இவர் சார்பாக பேசினார்னா இவங்க கீழே வந்து கமெண்ட் போடுறது, அவர் சார்பாக வந்து அவர் சீல கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி வார்த்தையில் போட்டுக்கிட்டு இருந்த சண்டை இன்றைக்கி வீதிக்கு வந்து நேரடியாக மோதக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இது ஆபத்தான ஒரு கலாச்சாரம். இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். இது யார் செய்ததாலும் தவறு தான். உங்கள் ஊரில் தான் இது நடந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா 2 திராவிட இயக்கமே வந்து இதை விட அடிப்படை சண்டைலாம் போட்டிருக்காங்க, நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இப்படி பேச்சாளர்களுக்கு நடுவில் சண்டை உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான தகராறு தள்ளுமுள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பங்களா மேடாக இருக்கட்டும், இல்லாட்டி வாவுச்சி திடலாக இருக்கட்டும், அந்த திடலில் வந்து ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஒரு பேச்சாளர் கூட்டுருவாங்க. அதிமுக சார்பாக பேச்சாளர் உங்கள் தலைவனை பற்றி தெரியாதா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, சர்க்காரியா ஊழல் தெரியுமா அப்படின்னு அவங்க பேசிட்டு கடன்னு பேசிட்டு ஒரு நாள் கூட்டத்தை போட்டு கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த வாரம் அதே இடத்துல தீப்புரி ஆரம்பத்தை கூட்டுருவாங்க திமுக சார்பில். உங்கள் தலையை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் தளபதியை பற்றி தெரியாதான்னு அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு இவங்க 10 பேர் கை தட்டுவாங்க, அதுக்கு 10 பேர் கை தட்டுவாங்க.
அப்போ அந்த எதிர் முகாமில் இருக்க கூட அங்கே மறைஞ்சுன்னு கேட்பாங்க அந்த கூட்டங்களை. இப்படி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போட்டியாக இருக்கும், ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இருக்கும், எதிர் கருத்துக்கள் இருக்கும், வலுவான கருத்து இல்லை. ரெண்டு தரப்பு கூட்டத்தையுமே மக்கள் கேட்பாங்க, ரசிப்பாங்க. இப்போ அதுதான் ஒரு வழிமுறையாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே போய் தகராறு பண்ணுறது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறது, விசில் அடிக்கிறது, கத்திட்டு ஓடி போகிறது, கூட்டம் கலைஞ்சவனே ஆட்களை கூட்டு வந்து சலமல் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு புதுசாக இருக்கே. அது அரசியலே இதுக்கு புதிய வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க தான் தோணுது எனக்கு. விசில்னு ஒன்றே நான் இதையும் கூடுதலாக கேட்டுறேன். இப்போது நடக்கிற இந்த சேப்பாதில் நடக்கிற மேட்சஸில் வந்து விசில் அலௌடு இல்லை அப்படின்னு போட்டதுக்குமே பின்னாடி திமுக தான் இருக்காங்கன்னு சொல்லி தாவேகவினர் ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் கிரிக்கெட் போர்டுக்கும் திமுகவுக்கும் இல்லை, பிசிசி எங்களுக்கு அது தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க, இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுக வந்து அந்த அளவுக்கு தடுக்கிறாங்களா இந்த விசில்? இல்லை, பொதுமக்களுக்கு இப்போ கிரிக்கெட் ஒரு ஃபேமிலியோட பார்க்க போகிறாங்க, ஒரு குழந்தைய கூட்டு போயிருக்காங்க, பக்கத்தில் உட்காந்து விசில் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஏங்க செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண முடியலங்க, அந்த ஆளே கடுப்பாய் போகிறாரு. அந்த கட்சி நிர்வாகி, மூத்த நிர்வாகி, அவர் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு, பின்னாடி விசில் அடிச்சு கத்திட்டு இருக்காங்க, அவர் முடியாதுன்ட்டு போகிறாரு. அவருக்கே ஒரு மூஞ்சி துளிக்குது. இந்த மாதிரி ஒரு பெரும் திரள் கூட்டம் சேர்ந்துருக்க இடத்துல ஒரு 10 பேர் விசிலை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த விளையாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க? இது ஒரு வகையான பொல்யூஷன் தானே, அது சவுண்ட் பொல்யூஷன் தானே இது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல புகை போட்டிங்கன்னா இப்போ இவங்க நல்ல வேலைக்கு இவங்க தீப்பந்தம் சின்னம் கொடுக்காம தான் செடியில் தீயை வச்சு கொளுத்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு தீப்பந்தம் சின்னம் கொடுத்துருந்தா என்ன பண்ணிப்பாங்க? தீயை பிடிச்சிட்டு போகிறாங்க, தீப்பந்தம் கொளுத்திட்டு போவாங்களா? அதுதான் சொல்கிறாங்க. இவங்ககிட்ட ஆர்வக்குழந்தாக இருக்காங்க தம்பிங்க. விசியில் கொண்டு போய் யாராவது ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க, டீசெண்டாக ஒரு ஃபேமிலியோட ஒரு அப்பா அம்மா குழந்தையோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, கிரிக்கெட் ரசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் விசில் அடிச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது வந்து விசில் வந்து இவங்க மட்டும் தான் எடுத்துகிட்டு போவான்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே சேர்த்து. எந்த கிரிக்கெட் மேட்ச்சில் விசில் எடுத்துகிட்டு போகிறாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களா? கை தட்டுவாங்க, இந்த விசில் சீட் அடிப்பாங்க, இப்பயும் அடிப்பாங்க. இந்த விசில் அடிக்க மாட்டோமா நாங்கள் அப்படின்னு இதை எப்பயும் அடிப்பாங்க வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து இது ஒரு இடைஞ்சல் தானே. உண்மையிலேயே கிரிக்கெட்டை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக, விளையாட்டு நிகழ்ச்சியாக ஒரு குடும்பத்தோடு பார்க்க வரவங்களுக்கு ஒரு இடையூறு இருக்குமா இருக்காதா? பேசிக்காக ஒரு நார்மலாக வயசு பார்க்குறப்ப அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ? ஏன் அவங்க கட்சி கூட்டத்துக்கு விசில் கொண்டு போகக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தடை இருக்கா? ஆமாம், 5000 பேர் தான் வரணும், இவ்வளோ பேர் தான் இது பண்ணணும், ஸ்கேனர் கோடு தான் போட்டு போகணும், 5000 பேருக்கு மேலே வரக்கூடாது. எப்படி பாண்டிச்சேரியில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு கொடுத்தாங்களோ, QR கொடுத்து அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. சேலத்தில் ஒரு நடத்த போகக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலையும் கொண்டு வரக்கூடாது. அப்புறம் ஒரு 5000 பேர் சேர்த்துருக்க இடத்துல ஒரு 1000 பேர் சேர்ந்து விசில் அடிக்கிறப்ப என்ன ஆகும்? அது அவங்க உண்மையிலேயே சொல்ல போனால் அவங்க பேசுறதுன்னு கேட்க முடியாது. விஜய் நாளைக்கு பேசியிருக்காரு, 100 பேர் விசில் அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவீங்க? விஜய் தான் கோச்சுக்கு தான் திருப்பி போகணும். விஜய்க்கே நல்லது தான். இந்த சின்னத்தை ஏன் கொடுத்து ஆகிட்டு தெரியல, பாக்கெட்லேயே வச்சுருக்காங்க. அன்றைக்கெல்லாம் செம காமெடி. ஒரு டிபேட்டுக்கு போயிருந்தேன் நான், பேசிகிட்டு இருக்கே ஒரு தம்பி அடிச்சிட்டான் விசில் டம்முன்னு, விருக்கு அடிச்சு. சோசியல் மீடியா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சேனலில் வந்து டிபேட்டுக்கு போயிருக்கப்ப. அப்போ இந்த சின்னம்க்கு அது வந்து இடம்பொருளில் பயன்படுத்தலாம். நீங்கள் தேர்தல் நேரங்களில் பிரச்சாரத்துக்கு வீட்டுக்கு போகிறீங்களா, அம்மா இது நம்ம சின்ன விசில் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த சின்னத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம். எந்த இடத்துல எதை நம்ம பயன்படுத்தணும்னு ஒரு இது இருக்குல்ல. அப்போ அதனால் அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் மொத்தமாக திரள்ற இடத்துல இது ஒரு இடையூறாக தானே இருக்கும். அதனால் அதை இது பண்ணியிருக்காங்க. இறுதி கேள்வியும் சேர்த்து கேட்டுறேன். தாவேகை பற்றி பேசும்போது அடுத்த கட்டமாக அவங்களுடைய மக்கள் சந்திப்போ இல்லை பிரச்சாரமோ பிளான் பண்ணுறாங்களா சார்? எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆமாம், சேலத்தில் பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. 12ஆம் தேதி நினைக்கிறேன், 12ஆம் தேதி விஜய் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு வேலூரில் பண்ணுறாங்க. வரிசையாக மாதம் ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை மாநாடு. அந்த ஃபார்மேட்லேயே இல்லை உள்ளரங்கா? இல்லை, ஒரு பொதுமக்கள் சந்திப்பு ஒரு இதில் நடந்துச்சு ஏற்கனவே, ஈரோட்டில் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதே பேட்டர்னில் பண்ணுறாங்க. ரோட் ஷோக்கு இப்போ எந்த கட்சிக்குமே அனுமதி கிடையாது. அந்த மாதிரி நடந்த விஷயத்தில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து நடத்துவாங்க. இனிமேல் இப்போயாவது வரணுமே, 2 மாதத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாருன்னா அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு படத்துக்கு தான் அடிக்க போகணும். அதனால் வந்து இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே இப்போ சேலம் 1, வேலூர் 1, வேலூர் வாணியம்பாடி வேலூர் மாவட்டத்தில் 1 பண்ணியிருக்காங்க. 2 ப்ரோக்ராம் இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து தான் ஆகணும். அதனால் அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.